இப்போ ஒரு நடிகருடைய ஜாதகத்தை பற்றி பார்ப்போம். இவர் தெலுங்கு நடிகர். இவர் 2004 வெளிவந்த வருஷம் அப்படிங்கிற படம் மூலம் புகழடைஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். மிர்ச்சி, முன்னா, டார்லிங், மிஸ்டர் பர்ஃபெக்ட் இப்படி பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. இவர் நடித்த பாகுபலி படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அது 2 பாகமுமே மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய வெற்றியை சந்தித்த பிரபாஸ் அவருடைய ஜாதகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவருடைய திருமண முயற்சி மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. விரைவிலேயே திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம், அவருக்கு எப்போ திருமணம் நடக்கும், அவருடைய ஜாதக அமைவு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான அமைவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னம் மிதுன லக்னம் காட்டப்பட்டிருக்கு. மிதுன லக்னத்துக்கு அதிபதியான புதன் ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் புதன், சூரியன், சனீஸ்வரன், சுக்கிரன் இப்படி 4 பேரும் ஒன்றாக இணைஞ்சு மீன ராசியில் உட்காந்துருக்காங்க. புதன் நீச்சமாகி சுக்கிரன் உச்சமாகிறதுனால இந்த இடத்துல நீச்சபங்க ராஜயோகமும் உருவாகுது. இருந்தாலும் ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் ஜீவனஸ்தானத்தில் புதன், அதாவது லக்னாதிபதி, சூரியனோடு இணைஞ்சு அதே சமயத்தில் அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் அந்த இடத்துல உச்சம் பெறாரு. சனீஸ்வரன் அமைஞ்சிருக்காரு. இப்படிப்பட்ட கூட்டணியில் அங்கே ஜீவனஸ்தானம் அமைஞ்சிருக்கு. மிகச்சிறந்த அமைவுன்னு சொல்லலாம். ஆனால் சவால்களும் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டில் கேது அமைஞ்சிருக்கு. குடும்பஸ்தானம், தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8ஆம் ஸ்தானத்தில் ராகுவும் செவ்வாயும் அமைஞ்சிருக்கு. செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறாரு. அதே இடத்துல ராகுவும் அமைஞ்சிருக்காங்க. 2ஆம் இடம் கேது அமைஞ்சிருக்காரு. குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கார் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு ஞான பாதையில் தான் கொண்டு செல்லும். ஜாதகத்தில் 6ஆம் ஸ்தானத்தில், அதாவது விருச்சிகத்தில் சந்திரன் அமர்ந்திருக்காரு. 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்காரு. கும்பத்தில் சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு அமர்ந்திருக்காரு. கஜகேசரி யோகம் போன்ற யோக பலனை தரும். ஏற்கனவே புதாதித்ய யோகம் 10ஆம் இடத்துல உருவாயிருக்கு. அப்போ மிகச்சிறந்த அமைவுன்னு சொல்லலாம். நல்ல யோக பலன்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் வாக்குஸ்தானமான குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல கேது அமர்ந்திருப்பது ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குன்னு முன்னாலே சொல்லியிருக்கோம். குடும்பம் அப்படிங்கிற காட்டும் அவருக்கு ஆன்மீகம் ஈடுபாடு மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் வீட்டு அதிபதியான, அதாவது பாக்கியஸ்தானத்தின் அதிபதியான சனீஸ்வரன் 10ஆம் வீட்டில் மீனத்தில் அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீனத்தின், அதாவது 10ஆம் வீட்டு அதிபதியான குருவும் பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. இது ஒரு பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தர்மகர்மாதிபதி யோகமும் உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். மிகச்சிறந்த அமைவு. ஜாதகத்தில் நிறைய யோக பலன்கள் காட்டப்படுகின்றன. அப்படிங்கும்போது மிகச்சிறப்பாக ஜாதகருடைய வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 2ஆம் வீட்டில் அமைஞ்ச அந்த கேதுவும் 8ஆம் வீட்டில் அமைஞ்ச செவ்வாய் மற்றும் ராகுவின் இணைவு தான் சில சவால்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் வீட்டுக்குரிய குரு தான் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் 9ஆம் வீட்டில் மிகச்சிறப்பாக அமர்ந்திருக்காரு. 7ஆம் வீட்டுக்குரிய குரு 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மீனத்தில் முன்னாடியே சொன்னோம், சனி, சூரியன், புதன், சுக்கிரன் இணைஞ்சு ஜீவனஸ்தானத்தில் 4 கிரக கூட்டமைப்பு அமைஞ்சிருக்கு. மிகச்சிறப்பான அமைப்பு. இது நல்ல யோக பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். 4 கிரக கூட்டமைப்பு அப்படிங்கிறது ராஜயோக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது உலக புகழையும் கலைத்துறையில்
மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கும்னு சொல்லலாம். காரணம் என்ன, சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருக்காரு. இது மிகச்சிறந்த அமைப்பு. இந்த ராகுவும் செவ்வாயும் 8ஆம் வீட்டில் இணைஞ்சிருப்பது ஒரு விதமான தோஷம் சொன்னாலும், அந்த இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. இது ஒரு சிறப்பான அமைவு தான். அதில் எந்த விதமான குறையும் இல்லை. ஆனால் கூடுதலாக ராகு அமர்ந்திருப்பது தான் சில சவால்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் அவருக்கு தள்ளி போய் கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் அவருக்கு காலம் அவருக்கு ஒரு விரைவிலேயே திருமணத்தை அமைத்து தருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஜாதகம் மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நல்ல புதாதித்ய யோகம், கஜகேசரி யோகம் போன்ற சிறந்த யோக பலன்கள் இருக்குது. சுக்கிரன் உச்சம் பெற்று ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. லக்னாதிபதி அந்த இடத்துலையே சூரியனோடையும் சேர்ந்து சிறப்பாக அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மிகச்சிறந்த அமைவு. இது நல்ல நல்ல யோகங்கள் நிறையா இருக்குது. சில சவால்களும் இருக்க தான் செய்யுது. இது எல்லாருக்குமே அமைகிறது தான். மிகச்சிறந்த ஜாதகம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.